என்ன அது காணும் பொங்கலுக்கு இந்த இடத்துக்குலாம் போகக்கூடாதா? என்னவா இருக்கும்? பொங்கல் பண்டிகை இப்போ நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்க இந்த நேரத்தில் பொங்கலோட 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காணும் பொங்கல், அதாவது கன்னி பொங்கலை வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அது வந்து நம்ம தமிழரோட பண்பாடுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. இப்போ இந்த காணும் பொங்கல் வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்த்தா, இப்போ இந்த பொங்கல் மகிழ்ச்சி பொங்கல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்க காணும் பொங்கல், அதாவது 4வது நாள் வந்து எல்லாருமே வந்து அவங்களோட உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பொங்கல் வாழ்த்து மகிழ்ச்சிகளை வந்து பகிர்ந்து கொள்கிற நாளாக தான் காணும் பொங்கல் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம அது வந்து நடைமுறை வழக்கத்தில் மாறி இப்போ காணும் பொங்கல் அப்படின்னா வந்து எங்கேயாவது வெளியே போகிறது, அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு கோயில்களுக்கு போகிறது, அதெல்லாம் வந்து இப்போ வாடிக்கையாக வந்து இருக்குது காணும் பொங்கலுக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காணும் பொங்கலுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது, போனால் வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன். சப்போஸ் நீங்கள் அதை மீறி வந்து உங்களுக்கு போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். காணும் பொங்கலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தீம் பார்க் பக்கமே எங்கேயுமே போயிடாதீங்க. ஏன்னா தீம் பார்க் பக்கம் போனீங்கன்னா அங்கே வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு 10 ரைடு அங்கே இருக்குது அப்படின்னா பார்த்தா கூட நீங்கள் ஒரு ரைடு போகிறதுக்கே வந்து ஒரு 2 ஹவர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் க்யூவில். அதனால் காணும் பொங்கல் நீங்கள் போகிறீங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தீம் பார்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ புது படம் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும் காணும் பொங்கல் டைமில். அதனால் நீங்கள் படத்துக்கு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க காணும் பொங்கலுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து புக் பண்ணாமல் தேட்டர் பக்கம் வந்து நீங்கள் போகாதீங்க. ஏன்னா போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிக்கெட்ஸ் வந்து இருக்காது, சான்ஸே கிடையாது. அதனால் காணும் பொங்கலுக்கு புக் பண்ணாமல் தேட்டர் பக்கம் வந்து போயிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து சென்னை ஆகட்டும், வேறு டிஸ்ட்ரிக்டில் ஆகட்டும், நிறைய வந்து பீச் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் எந்த பீச் எடுத்தாலும் காணும் பொங்கலுக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு காணும் பொங்கலுக்கு போயிடாதீங்க. காணும் பொங்கலுக்கு போனீங்கன்னா உங்களால் வந்து கடலில் வந்து கால் கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும். அதனால் நீங்கள் கொண்டாட போகிறீங்க, காணும் பொங்கலை சிறப்பிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பீச் சைடு வந்து எதுவும் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா போனீங்கன்னா உங்களால் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டே பண்ண முடியாது. நீங்கள் போயிட்டு வந்து அந்த கூட்ட நெரிசலில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டு தலைவலியோடு தான் நீங்கள் வீட்டுக்கு வரணும். அதனால் பீச் பக்கம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3மே பிளான் பண்ணாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கோயிலுக்கு போகிறேன், இல்லை சர்ச்சுக்கு போகிறேன், இல்லை மசூதிக்கு போகிறேன், அந்த மாதிரி வந்து அவங்களோட வந்து ஒரு ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க காணும் பொங்கல் அப்போ ஃபேமிலியோட. அந்த மாதிரி போகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து கூட்ட நெரிசல் வந்து கண்டிப்பாக இருக்கும் காணும் பொங்கல் அப்போ நீங்கள் எங்கே போனாலும் சரி. அதனால் நீங்கள் சர்ச்சு இல்லைனா கோயில் இல்லைனா வந்து மசூதி ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லோடு வந்து நீங்கள் வந்து தெய்வத்தை வந்து கும்பிட முடியாது. அதனால் வந்து காணும் பொங்கலுக்கு நீங்கள் போனாலும் சரி கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஆன்மீக பயணத்தை வந்து நீங்கள் வேறு ஏதாவது நாள் பிளான் பண்ணுங்கள். காணும் பொங்கல் அப்போ தயவு செஞ்சு நீங்கள் அதை பிளான் பண்ணாதீங்க. இதெல்லாம் போக மற்றபடி சின்ன சின்னதாக இருக்க வந்து ஒரு பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறம் வந்து ஜூ, இந்த மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சாலும் காணும் பொங்கல் அப்போ கண்டிப்பாக வந்து கூட்டம் இருக்கும். அதனால் நீங்கள் எங்கே பிளான் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது ஆறு பார்க்க போகிறேன், அருவி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட வந்து நீங்கள் அங்கே போனீங்க, குளித்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இப்போ தண்ணியில் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் கண்டிப்பாக வந்து உங்களை கூட்டம் வந்து விட்டு வைக்காது. நீங்கள் எதனா நினச்சி போய் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையே வந்து உங்களால் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தண்ணியில் குளிக்கலாம், ஆறில் குளிக்கலாம், எல்லாம் வந்து அந்த அருவியில் வந்து குளிக்கலாம், குளித்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஏதாவது பால் ஏதாவது வச்சு விளையாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அங்கே குளிக்கிறது கூட உங்களால் இறங்குறது கூட வந்து இடம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால் அந்த பிளான் இருக்கவங்களும் கண்டிப்பாக வந்து காணும் பொங்கலுக்கு பிளான் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், என்னடா இது எங்கே சொன்னாலும் வந்து கூட்டமாக இருக்கும், போக முடியாது, காணும் பொங்கலுக்கு பிளான் பண்ணாதீங்க இப்படியே சொல்கிறேன், அப்போ எங்கே தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட வியூவில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி காணும் பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா பொங்கல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பஸ் சர்வீஸ் ஆகட்டும், ட்ரெயின் சர்வீஸ் ஆகட்டும், மெட்ரோ சர்வீஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம நார்மலை விட கம்மியான இது தான் இருக்கும். அதே மாதிரி கூட்டமும் ஆகட்டும் நம்ம நார்மல் டைமை விட கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த பிளான் பண்ணாலும் சரி கண்டிப்பாக வந்து அது காணும் பொங்கலுக்கு பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் நினைக்கிறத விட அது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில். ஏன்னா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து காணும் பொங்கல் டைமில் எதுவும் எந்த இடத்துலையுமே வந்து கிடைக்காது. அதனால் நீங்கள் காணும் பொங்கல் டைமை விட்டுட்டு மற்றபடி நீங்கள் எங்கே போனாலும் சரி அதுக்கு அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த சண்டேவோ நீங்கள் வந்து பிளான் பண்ணால் உங்களுக்கு வந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் சரி ஒரு என்ஜாய்மெண்ட்டும் சரி நீங்கள் நினைக்கிறத விட கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் காணும் பொங்கல் டைமில் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு தலைவலியில் தான் கண்டிப்பாக வந்து முடியும். இதே மாதிரி இன்னொரு தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க வீடியோ போய் பாருங்கள், நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.